16வது சட்டமன்ற கூட்டத்தொடரின் நிறைவு நாளில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பவர்கள் கூட அவர் பெயரை சொல்லி பேசும் அளவிற்கு ஒரு ஆளுமையாக இருந்திருக்கிறாரு. அந்த ஆளுமையாக வளர்ந்திருப்பது தான் தமிழ்நாட்டிற்கு பெருமை, தமிழர்களுக்கு பெருமை. ஆகவே மீண்டும் அடுத்த முறை அங்கே அமர்ந்திருப்பார் மாண்புமிகு முதலமைச்சராக. நாங்களும் அவருடைய வரலாற்றை பேசுவோம், வாழ்த்தி பேசுவோம். சனாதன பாசிசமாய் இன்று வெறுப்பு அரசியலை தாங்கி வருகிற அத்தகைய சக்திகளை எதிர்கொள்ளுகிற இந்த அகப்பகையை எதிர்த்த களத்தில் தமிழ்நாட்டிற்கு மாத்திரமல்ல இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற தலைவராக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டான முதல்வராக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய திட்டங்களை, அவருடைய நடைமுறைகளை இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் இருக்கிற முதல்வர்கள் கூர்ந்து கவனிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய முதல்வர் அவருடைய நடவடிக்கை எடுக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படியான ஒரு நல்ல முதல்வர் 5 ஆண்டு காலம் தமிழகத்திற்கு ஒரு நல்லாட்சியை வழங்கியிருக்கிறார் என்பதை இந்த அவையிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 5 ஆண்டு காலம் நிறைவேற்றிருக்கிறோம். இன்று பிரிந்து செல்லுகிறோம். நான் கூட இந்த வாய்ப்பு கிடைக்காது என்று நேற்றே ஒரு பாடலை சொன்னேன். கல்லூரியில் படித்து விடுதியிலே படித்து வெளியேறுகிற நேரத்தில் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திரிந்த பறவைகளே என்று பாடி எல்லாம் அங்கே உட்காந்து பேசணும், பழகணும். எல்லாம் பிரிந்து போகிறோம். மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, வருத்தமாக இருக்குது. இந்த சாதனைகளை ஒரு காலகட்டத்தில் இந்த சாதனைகள் நிச்சயமாக பேசப்படும். விவசாயத்தில் சாதனை செய்ததை பசுமை புரட்சி என்பார்கள், பால் உற்பத்தியில் சாதனை செய்ததை வெண்மை புரட்சி என்பார்கள். நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி காலத்தை கல்வி புரட்சி காலம் என்று வர்ணிக்க விரும்புகின்றேன். ஒரு இயக்கம் எப்படி மாநாடு நடத்த வேண்டும், எப்படி கருத்தரங்கு நடத்த வேண்டும், எப்படி கூட்டம் நடத்த வேண்டும், எப்படி ஒரு அரசியல் இயக்கம் தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட, ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு நேர்த்தியான ஒரு இயக்கத்தை கட்டி அமைத்த வரலாற்று பெருமை கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் எமர்ஜென்சியும் சந்திக்க முடியுது, சிபிஐயும் சந்திக்க முடியுது, ஐடி ரைடியும் சந்திக்க முடியுது, அமலாக்கத்துறையும் சந்திக்க முடியுது. ஸ்டாலின் என்ற தன்னுடைய பெயருக்கேற்றவாறு எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும், எந்த வழிவிலே யார் மூலமாக தாக்குதல்கள் வந்தாலும் அதையெல்லாம் நெஞ்சுரத்தோடு தைரியமாக எதிர்கொண்டு முதலமைச்சராக தமிழகத்தை வழி நடத்தி இருக்கிறார். வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி, எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி எனது தொகுதி மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.